ஜூலை 10 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சண்முகம் என்ன கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு கோர்ட்டில் எல்லாத்தையுமே மாற்றி சொல்லி சண்முகத்தை தப்பிக்க வச்சாடுறாங்க பாக்கியா. அதனால பாக்கியா மேலே சவுந்தரபாண்டி பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. நீ எப்படி வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அங்கே நீ எப்படி நிம்மதியாக இருக்கிறன்னு நான் பார்த்தாடுறேன். வீட்டில் நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்னடானா கோர்ட்டில் வந்து ஒரு கதையை எடுத்து விட்டுட்டு இருக்கிற. உன் புருஷன் நான் செத்தாலும் பரவாயில்லை, என்னோட மான மரியாதை எது போனாலும் பரவாயில்ல. உனக்கு உன் மருமகன் ஜெயில் தண்டனை அனுபவிக்க கூடாது, அதுதானே உன்னோட ஒரே நோக்கம். எப்படியும் நீ என் வீட்டுக்கு தானே வரணும், அங்கே நீ எப்படி நிம்மதியாக வாழ்றன்னு நான் பார்த்தாடுறான். உன்னைய கத்தியால் குத்தி வீல் சேரில் உட்கார வச்சு கூட நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சவுந்தரபாண்டி பாக்கியாவை பயங்கரமாக திட்டிட்டு சனிய சவுந்தரபாண்டி இவங்க 2 பேருமே காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க கோவமா. அப்பதான் சண்முகம் வர்றாங்க. தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடத்த, நான் வேணுக்குன்னு உன்னைய குத்தவே இல்லை. உன் புருஷனை கொலை பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் நான் உன் வீட்டுக்கே வந்தேன். நீ தெரியாம வந்ததுனால தான் கை தவறி உன்னைய குத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஏலே சண்முகம், உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ எவ்வளவு நல்லவனு எனக்கு தெரியும்ல. நீ அதெல்லாம் என்கிட்ட எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் புருஷன் கொலைகாரனா இருந்தாலும் கூட எந்த ஒரு பொண்ணுமே தான் கண்ணு முன்னாடி புருஷன் யாரையும் குத்தி சாகடிக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அதை தான் நானும் பண்ணணும். உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, குறுக்க வந்தது நான் தானே அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ தான் பாக்கியா சொல்கிறாங்க, நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா உன் பொண்டாட்டி பரணிக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிற? அவளுக்கு நான் எதுக்காக நன்றி சொல்லணும்னு நீ சொல்லிட்டு இருக்கிற? கோர்ட்டில் எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம தப்பிக்க வச்சது நீ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து நான் என்னென்ன பேசணும்னோ அது அத்தனையுமே பரணி சொல்லி கொடுத்தது தான். பரணி வந்து என்கிட்ட கேட்டதுனால மட்டும்தான் அவள் என்னென்ன பேசுனா கோர்ட்டில் வந்து உனக்கு தண்டனை கொடுக்காம தப்பிக்க வைப்பாங்க அப்படின்னு எல்லா ஐடியாவுமே கொடுத்தது பரணி தான். அவள் சொன்ன மாதிரி தான் நான் கோர்ட்டில் பேசினேன், அதனால தான் உனக்கு தண்டனையே கிடைக்காம வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தா பரணி, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுன்னு எத்தனை டைம் சொல்லியிருப்பேன். நான் பேசிட்டேன் மாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருந்திருப்போம்ல. கோவப்படுற மாதிரி பண்ணிட்டு நீ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கிற. உனக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல பரணி. உன்னால தான் இன்னைக்கு என் குடும்பமே நல்ல நிலைமைக்கு வந்திருக்குது. நீ என் குடும்பத்தை காக்க வந்த குல தெய்வம் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, பேசாமல் விடுங்க. இதுவும் என் குடும்பம் தானே, நான் எப்படி இந்த குடும்பத்தை விட்டுருவேன் அப்படின்னு பரணி எல்லாரையுமே ஆதரித்து பேசுகிறாங்க. அப்போ தான் சண்முகத்துக்கு கொஞ்சம் கோபமும் குறையுது. தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடல, நீ இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நீ சொல்கிறத கேட்காம எங்கள் அப்பாவை கோவப்படுத்தினதுனால தான் நான் இவ்வளோ துணிச்சலாக இறங்கிட்டேன். இதுக்கப்புறமா நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். உங்கள் அப்பாவை சட்ட ரீதியாகவே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கோவப்படுறத கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நீ எத்தனை டைம் சொல்லிட்டேன், ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டதே இல்லை. இதையும் நான் எப்படி நம்புறது அப்படின்னு பரணி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் கொடு, இந்த டைம் நீ என்னை நம்பு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு காரியமே நடக்காது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்துட்டு பரணியை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் பரணி சமாதானமே ஆகாமல் உன் கூட நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே படலை. முதல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க கோவமாக. பரணியை சமாதானம் பண்ணி பேச வைக்கிறதுக்காக சண்முகம் யாரையுமே கூப்பிடாமல் அவங்க வண்டி எடுத்துகிட்டு அந்த ஆட்டோ பின்னாடியே கிளம்புறாங்க.